என்னோட பேர் ஐயப்பன். நான் இப்போ தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் 4th இயர் BA-LLB படிச்சுட்டு இருக்கேன். என்னோட ஊர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் அமாவாசைப்பாளையம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் தான். அதுக்கு பக்கத்தில் இருக்க சித்தலிங்க மடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் நான் என்னோட 10ஆம் வகுப்பு படித்தேன். அதுக்கப்புறம் அரசு மாதிரி பள்ளியில் என்னோட 12ஆம் வகுப்பு படித்தேன். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதுன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஒரு நல்ல நேர்மையான அட்வொகேட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை என்னோட மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் 12ஆவது படிக்கும் போது அங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கெலாம் கேட்டேன், மேம் நான் வந்து ஒரு நல்ல அட்வொகேட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ஏதாவது அதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்கள் மேம், நான் எப்படி படித்தா நல்ல அட்வொகேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு அங்கே இருந்த டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீ கிளாட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குப்பா, அந்த எக்ஸாம் எழுதுனா தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் நீ படிக்கலாம், அங்கே படித்தனா உண்மையாகவே வந்து நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட போய் ரொம்ப நல்ல அட்வொகேட்டாக கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் கேட்டேன் மேம்கிட்ட, மேம் இந்த மாதிரி எக்ஸாம் ஃபீஸ்லாம் எவ்வளோ மேம் வரும், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, தம்பி 4000 வருப்பா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்னால் வந்து 4000 காசு கொடுத்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலை தான், கரும்பற்ற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னால் வந்து 4000 கொடுத்து எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுத முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ நான் மேம்கிட்ட சொன்னேன், இல்லை மேம் நான் எழுதலை, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் மேம் சொன்னாங்க, நீ கவலைப்படாத, தமிழ்நாடு அரசு இருக்குது உன் பின்னாடி, அவங்க கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எனக்காக அந்த 4000 கட்டி என்னை எக்ஸாம் எழுத வச்சாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சரி குவாலிஃபை ஆகிட்டப்பா, உனக்கு கவுன்சிலிங்க்கு ஒரு 20000 ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் நான் பயந்தேன். அதுக்கு அவங்க சொன்னது என்னென்னா, அரசாங்கம் பின்னாடி இருக்குப்பா, அவங்க ஒன்று பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அந்த 20000 கட்டி என்னை தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்துக்குள்ளே கொண்டு போனாங்க. இந்த நேரத்தில் நான் அந்த ஆசிரியர்களுக்கும் அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.